ஃப்ரைடே ஈவினிங் அன்னைக்கு ஹஸ்பண்ட் வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறமா குறிஞ்சி போலான்னு சொல்லி பிளான் பண்ணவும் ஒரு 7 மணி போலலாம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு. டீ குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தாங்கிறதால கொஞ்சம் லேட்டாக தான் வந்து டீ போடவே ஆரம்பித்தேன். எப்பவும் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி தம்பிக்கு தெரிஞ்சிட்டாலே போதும், கேமரா முன்னாடி நின்றுட்டு நான் என்னெல்லாம் வந்து சொல்கிறேனோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டே இருப்பான். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் அவனை பார்த்துட்டே வந்துட்டு சப்பாத்திக்கும் மாவு வந்து ஹால்லேயே உட்காந்து தேய்ச்சி வச்சுட்டேன். கொஞ்சமாக மாவு மட்டும் தம்பி கையில் கொடுத்துட்டாலே போதும், எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டான். நானும் வந்து சப்பாத்தி தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு கையிலேயே வந்து அடை மாதிரி வந்து தட்டி வச்சிருந்தான். எனக்கு அடிக்கடி மனசுல தோன்ற விஷயம்னு பார்த்தீங்கன்னா, எப்போவாவது வெளியில வந்து போறோம் அப்படின்னா வீட்டில் வந்து சமைச்சு வச்சுட்டு போயிடணும். ஏன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம மட்டும் நேரா ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணாம கிச்சன்ல போய் நின்று வேலை பார்த்துட்டு இருப்போம். அந்த டைம்ல யாராவது ரெஸ்ட்ல இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ கடுப்பாகும். நான் மட்டும் தான் அப்படியான்னு தெரியல, பட் இருந்தாலும் வெளியில போகும்போது வீட்டில் சமைச்சு வச்சுட்டு பெஸ்ட்ன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.